குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இப்போ நம்ம பி தொகுதி தனிமங்கள் ஒன்று பார்த்தோம் இல்லையா? அதில் தொகுதி 14வது தொகுதியோட கண்டினியூஷன் பார்ட்டை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேவா? நம்ம முன்னாடி அந்த பி தொகுதி தனிமங்களில் அலுமினியம் குளோரைடு அந்த இது படிகாரம் இது வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். இப்போ அடுத்து கார்பன் மோனாக்சைடு பார்க்க போகிறோம், CO. ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஜென்ரலாகவே சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு தனிமம் எடுத்தோம் அப்படின்னா அந்த தனிமத்தில் ஃபஸ்ட்டு நம்ம அதோட தயாரிப்பு என்னன்னு பார்ப்போம். அடுத்தது அதோட பண்புகள் என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா அதோட பயன்கள் என்னன்னு பார்ப்போம். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறப்ப இதோட தயாரிப்பு. ஸோ அதில் கார்பன் மோனாக்சைடோட தயாரிப்பு என்ன, எப்படி தயாரிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ 2 கார்பனையும் ப்ளஸ் ஆக்சிஜன் ஒரு மோலையும் எடுத்து நம்ம ரியாக்ட் பண்ணும்போது 2CO 2 மோல் ஆஃப் அந்த கார்பன் மோனாக்சைடு கிடைக்குது. அதே மாதிரியே கார்பனோட நம்ம ஜென்ரலாக பார்த்தோம்னா நம்மளோட ஏரில் நைட்ரோஜனும் கலந்துருக்கும். ஸோ அப்போ அந்த நைட்ரோஜனும் சேர்ந்து நம்மளுக்கு மிக்ஸ் ஆகும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 2CO கிடைக்குது. இதுக்கு நம்ம உற்பத்தி வாயு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கார்பனும் ஆக்சிஜனும் நைட்ரஜன் அந்த இது சேர்ந்ததை நம்ம உற்பத்தி வாயு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதே மாதிரியே இதோட இன்னொரு தயாரிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நம்மளோட ஆசிட் இருக்கு இல்லையா, 2 ஆசிட்ஸை நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ அது மாதிரி சல்ஃபியூரிக் ஆசிடையும் ஃபார்மிக் ஆசிடையும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா அந்த CO நம்மளுக்கு கிடைக்குது. ப்ளஸ் இதில் திரும்பவும் என்ன ஆகுதுன்னா அந்த சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4 கந்தக அமிலம் வெளியேறுது. இது ஒரு நீர் நீக்கக்கூடிய ஒரு காரணியா இதுல பயன்படுது. புரியுதா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட பண்புகள் பார்த்தோம்னா இது ஒரு நிறம் இல்லாமல் இருக்கும், ஸ்மெல் கிடையாது. ஆனால் இது ரொம்ப ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கும், நச்சுத்தன்மை வாய்ந்தது. இது ஈஸியாக தண்ணியில் கரையக்கூடியதாக இருக்கும். ஆனால் எப்படி கரையும் அப்படின்னா ஒரு அளவு லிட்டிலாக தான், கொஞ்சமாக தான் கரையும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த கார்பன் மோனாக்சைடை நம்ம ஆக்சிஜனோட அதே மாதிரியே ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். அது ப்ளூ கலரில் ஒரு ஃப்ளேமில் கிடைக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட பண்புகளில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இது பாஸ்பீன் வாயுவை வெளியேற்றுது. அந்த பாஸ்பீன் வாயுவோட ஃபார்முலா என்னன்னா COCl2. குளோரின் நம்ம இந்த கார்பன் மோனாக்சைடோட குளோரினை நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா COCl2ன்ற பாஸ்பீன் கேஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே கார்பன் மோனாக்சைடை நம்ம ஃபெரிக்கோட போட்டு நம்ம ட்ரீட் பண்ணும்போது ஒடுக்கும் காரணியா இந்த இடத்துல என்ன பண்ணுதுன்னா இந்த CO செயல்பட்டு நம்மளுக்கு ஒடுக்கி கொடுக்குது. அதாவது உலோகமா தனியா ஒடுக்கி கொடுக்குது. அப்ப Fe தனியாவும் இந்த கார்பன் டை ஆக்சைடு தனியாவும் நம்மளுக்கு வெளியேறுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சர்ல இதை நம்ம ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா தொகுப்பு வாயு நம்மளுக்கு கிடைக்குது. தொகுப்பு வாயுவா நம்ம யாரை சொல்றோம்னா மெத்தனால் நம்ம எடுத்துக்கிறோம். மெத்தனால் ஒரு தொகுப்பு வாயுவா நம்மளுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதே இந்த CO கார்பன் மோனாக்சைடை நம்ம எத்திலோட நம்ம போடும்போது ப்ளஸ் ஹைட்ரஜன் முன்னிலையில் நம்ம உள்ளார செலுத்துறப்ப நம்மளுக்கு அது என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரொப்பனால் கிடைக்குது. ப்ரொப்பனால்னா என்ன, நீங்கள் 11th படிச்சிருந்துருப்பீங்க. ஹைட்ரோ கார்பனில் 3 கார்பன், 1 இருந்தால் மீத்து, 2 இருந்தால் ஈத்து, 3 இருந்தால் ப்ரொப்பு. சரியா? அதனால 1னா மெத்தனால் சொல்லுவோம், 2னா எத்தனால், 3னா ப்ரொப்பனால். அதனால ப்ரொப்பனால் சொல்றோம். ஓகேவா? அடுத்தது ஃபிஷர் ட்ரூப்போட தொகுப்பு. இந்த ஃபிஷர் ட்ரூப்போட தொகுப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். இம்பார்ட்டன்ட் எல்லாத்துக்குமே நான் பக்கத்தில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பண்ணி காட்டியிருப்பேன் சிம்பிள். ஓகே, இப்போ இதில் என்ன உங்களுக்கு இந்த ஃபிஷர் ட்ரூப் ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் நம்ம NCO எடுத்துக்கிறோம். என்ன நம்பர் ஆஃப் மோல்ஸ், அது என்ன வேணாலும் இருக்கலாம். CO கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் 2N+1 அதோட மாலிகுலர் அதோட ஃபார்முலா. இந்த அளவு நம்ம ஹைட்ரஜனை எடுத்துக்கிறப்ப நம்மளுக்கு எப்படி கிடைக்குதுன்னா CnH2n+2 ஃபார்முலா நம்மளுக்கு கிடைக்குது. இதே இதை நம்ம திரும்பி என்ன பண்ணுறோம், 2N+1க்கு பதிலாக வெறும் 2N மட்டும் போடுறோம். இந்த 2N+1 நம்ம மோஸ்ட்லி எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பாலிமருக்கு, அதாவது பலபடி சேர்மத்துக்கு இதை நம்ம பயன்படுத்துவோம். ஹைட்ரோ கார்பனுக்கு இதை பயன்படுத்துவோம். ஓகேவா? ஸோ அப்போ அது மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்னா 50 அட்மாஸ்பியர் ப்ரெஷருக்கு நம்ம இது என்ன செலுத்துகிறோம், லோ டெம்பரேச்சரில்
லோ ப்ரெஷர்ல வந்து நம்ம வந்து உட்செலுத்துறோம். இதை வந்து என்ன பண்றோம்னா ஒரு உலோக வினை யூக்கியா வந்து இந்த இடத்துல நம்ம ஹைட்ரஜன் வந்து உட்செலுத்துறப்ப நம்மளுக்கு வந்து என்னவா கிடைக்குது அப்படின்னா CnH2n வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ப்ளஸ் அதோட வாட்டரும் வந்து ரிமூவ் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து 500ல இருந்து 700 கெல்வின் வெப்பநிலையை கொடுத்து நம்ம ஹீட் பண்ணும்போது நிறை உற்ற அல்லது நிறை உறாத ஹைட்ரோ கார்பன் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அப்ப அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இடைநிலை தனிமமா இருக்கக்கூடிய இடைநிலை தனிமங்கள் அது வந்து எது வேணாலும் இருக்கலாம். காப்பர், நிக்கல், அதுக்கப்புறம் குரோமியம், இது மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த இடைநிலை தனிமங்களை எடுத்தா அதோட நம்ம இந்த CO போட்டு ரியாக்ட் பண்ணும்போது அணைவு சேர்மம் வந்து உருவாகுது. அணைவு சேர்மம்னா என்னன்னா நம்ம ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு எழுதுவோம் தெரியுமா, அதை தான் நம்ம வந்து அணைவு சேர்மம்னு சொல்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நிக்கல் டெட்ரா கார்பனைல், அதாவது NiCO4. ஃபோர்ன்றதை நம்ம டெட்ரான்னு சொல்லுவோம். நிக்கல் ஃபர்ஸ்ட், ஏன்னா மெட்டல் ஃபர்ஸ்ட் வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அதனால நிக்கல் டெட்ரா கார்பனைல். ஓகேவா, இதுதான் வந்து இந்த ஃபிஷர் ட்ரோப்புக்கு உண்டான அந்த எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த CO வடிவமைப்பு எப்படி இருக்கும், இது எப்பொழுதுமே நேர்கோட்டு வடிவம் தான். அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்குது பாருங்க. அதாவது உடனிசை வடிவம்னு பிராக்கெட்ல போட்டிருக்கு. அந்த உடனிசை வடிவம்னா என்ன அப்படின்னா இப்போ ஒரு 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 கார்பன் மோனாக்சைடு ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னா அதிலே வந்து சொல்லுவாங்களே இதுக்கு வந்து பல முகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், எனக்கு வந்து நிறைய முகம் இருக்கு அப்படிலாம் சொல்றாங்க பார்த்தியா, அது மாதிரி இதுக்கு வந்து நிறைய அமைப்புகள், அதை தான் உடனிசைவு வடிவம்னு சொல்றோம். ஆனா அந்த கார்பன் மோனாக்சைடுக்கு ஜென்ரல் இது வந்து நேர்கோட்டு வடிவம் தான். அதே வந்து மாறி மாறி சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட் சொல்லி மாறி மாறி இருக்கும். அது ஜாயின் பண்ணியிருக்க விதம் வந்து வேற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து அதோட வடிவமைப்பு. அந்த பாண்ட் லென்த் என்னன்றதை மறந்துடாதீங்க. 1.128 ஆங்ஸ்ட்ராங் வந்து அதோட லென்த். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் மோனாக்சைடோட பயன் என்ன உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த தயாரிப்பிலே பார்த்துட்டோம். இது வந்து நீர் வாயுவா பயன்படுத்துது. அடுத்தது உற்பத்தி வாயுவா தொழிற்சாலையில வந்து பயன்படுத்துறாங்க எரிபொருளுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒடுக்கும் காரணி, இன்னொரு பாயிண்ட் பார்த்தோம், ஒடுக்கும் காரணியா பயன்படுத்துறோம். அதுக்கப்புறமா உலோக ஈனியா வந்து பயன்படுத்துறோம். பார்த்தோம்னா அணைவு சேர்மம் உருவாகுது அப்படின்னு சொல்லி, அது மாதிரி அணைவு சேர்மம் உருவாக்கத்துல இந்த CO வந்து பயன்படுது. ஓகேவா, இதான் வந்து CO அதோட கார்பன் மோனாக்சைடோட டீடைல்ஸ். அடுத்தது கார்பன் டை ஆக்சைடோட டீடைல்ஸ். ஜென்ரலா பார்த்தோம்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா நம்மளுக்கு தனித்தனி நிலையும் கிடைக்கும், கூட்டு சேர்ம நிலையிலையும் வந்து கிடைக்கும். காத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.03% வந்து இந்த CO2 கேஸ் வந்து இருக்கு. இந்த ஜென்ரலா பார்த்தோம்னா நம்ம பாறைகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கால்சியம் கார்பனேட்டு, மெக்னீசியம் கார்பனேட்டு, இது மாதிரி இந்த வடிவங்கள்ல வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா, இது வந்து அதோட சோர்ஸ், என்ன மூலம், எங்க இருந்து வருது அப்படின்னு. அடுத்தது அதோட தயாரிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்ம கார்பனையும் ஆக்சிஜனையும் நம்ம மிங்கிள் பண்றப்ப CO2 கேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதோட என்தால்பி எவ்வளோ வருது, ஹீட் வந்து எவ்வளோ லிபரேட் ஆயிருக்குன்னு சொல்லி அதையும் வந்து போட்டிருப்பாங்க. -394 கிலோஜூல் மோல் இன்வெர்ஸ். சரியா, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கால்சியம் கார்பனேட்டை வந்து நம்ம பிரிக்கிறப்ப ரியாக்ஷனில் கொண்டு வரப்ப அது ஸ்ப்ளிட் ஆகி நம்மளுக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடை கொடுக்குது. அதே மாதிரி கால்சியம் கார்பனேட்டை நம்ம வந்து HClஓட ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் இதோட பண்புகள். இது எப்படி இருக்குன்னா நிறமற்றதா இருக்குது, ஈஸியா வந்து தீப்பற்றாது. அதனாலதான் வச்சிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா ஃபயர் இதுன்னு சொல்லி ரெட்டில் வந்து ஒரு ஒரு இது மாதிரி குடுவை மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க பார்த்தியா, அதுக்குள்ளார என்ன இருக்குன்னா CO2 கேஸ் வந்து ஃபில் பண்ணி வச்சிருப்பாங்க. போட்டால் அது வந்து ஸ்டாப் பண்ணிடும், ஃப்ளேம் இருக்காது. ஸோ காற்றை விட இது எப்படி இருக்குன்னா கனமாக இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணிடும்னா போய் பட்ட உடனே அணைஞ்சிடும். அடுத்தது இது ரொம்ப ரொம்ப ஸ்டெபிலிட்டி வந்து இதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும், நிலைப்புத்தன்மை அதிகம். இது நம்ம 3100 கெல்வினுக்கு நம்ம ஹீட் பண்ணாலும் இது வந்து என்ன பண்ணாது, சிதைவடையாது. அதாவது 3100 டிகிரி கெல்வின்லயே எவ்வளவுதான் அது வந்து அழிஞ்சிரும், டிஸ்போஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 76% தான் சிதையும். அதையும் சிதைஞ்சு CO-வையும் ஆக்சிஜனையும் நம்மளுக்கு தனித்தனியாக தரும். 100% கூட கிடையாது, 76% தான் வந்து என்ன பண்ணுதுன்னா அது வந்து சிதைவடையுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட ஆக்சிஜனேற்ற பண்பு. இதோட ஆக்சிஜனேற்ற பண்பு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மெக்னீசியம், ஹைட்ரஜன் இதுங்களோட எல்லாம் நம்ம வந்து வினைப்படுத்தும் போது இது இப்போ நம்ம ஹைட்ரஜனோட வினைப்படுத்தும் போது நீர்வாயு சமநிலையை வந்து இந்த இடத்துல வந்து மெயின்டைன் பண்ணுது. இதே மெக்னீசியமோட நம்ம ஹை டெம்பரேச்சர்ல போட்டு நம்ம வந்து ட்ரீட் பண்ணும்போது இது வந்து என்ன ஆகுனா மெக்னீசியம் கார்பனேட்டா நம்மளுக்கு வந்து கன்வெர்ட் ஆகுது.
ஓகேவா? ஸோ இதான் வந்து என்னன்னா ஆக்சிஜனேற்றும் பண்பு. ஸோ அப்ப இது வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த அந்த குணங்கள் வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடுக்கு வந்து இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அமில பண்பு. இதுக்கு என்ன அமில பண்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கார்பன் டை ஆக்சைட வந்து நீர்ல நம்ம வினைப்படுத்தும்போது கார்போனிக் அமிலம் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இந்த கார்போனிக் அமிலமா அது மாறுறதுனால, அதுகிட்ட வந்து அமில பண்பு கொஞ்சம் ஸ்டோர் ஆகியிருக்கு. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, சிஓக்கு மாதிரியே அதோட வடிவமைப்பு எப்படி நேர்கோட்டு வடிவமைப்பு. அதுக்கப்புறமா இதோட நீளம் எப்படி இருக்கு அங்க மாதிரியே அந்த சிஓக்கு சொன்ன பத்தியா அதோட நீளம் எப்படி சேம் அதே 1.28 அதே ஆங்ஸ்ட்ராங் தான் இதுக்கும் வந்து சேமா வந்து இருக்குது. அடுத்தது இதோட பயன்கள். பயன்கள்னு பார்த்தோம்னா உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு வினைகள்லையுமே மந்தமான ஒரு சூழல் வந்து ஏற்படணும் அப்படின்னா அந்த இடத்துல இந்த CO2 கேஸ் வந்து யூஸ் பண்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் உங்களுக்கே தெரியும் ஒளிச்சேர்க்கைக்கு CO2 வந்து எவ்வளோ முக்கியமானது. தாவரம் வந்து தன்னோட உணவை வந்து தயாரிக்கிறதுக்கு சூரிய ஒளி ப்ளஸ் என்ன நம்ம சின்னதுலேருந்து படிச்சுட்டு வரோம் இல்லையா? ஸோ அப்போ அந்த இடத்துல இந்த பயோசிந்தசிஸ் ப்ராசஸில் இந்த இது CO2 வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா தீயணைப்பான் அந்த இதில் யூஸ் பண்ணுறது உற்பத்தி வாயுவில் வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகுது. உந்து வாயுகள்லையும் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகுது. அதுக்கப்புறமா கூல்ட்ரிங்க்ஸ் இப்போ நம்ம இந்த பெப்சி கோகோ கோலா அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கிறோம் இல்லையா? ஸோ அதில் வந்து ஓப்பன் பண்ணோன்னே கேஸ் புஷ்ஷுன்னு வரும் பார்த்தியா? ஸோ அப்போ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அவங்க உள்ளார வந்து என்ன அடைச்சிருப்பாங்கன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸை வந்து உள்ளார வந்து அடைச்சிருப்பாங்க. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா ஓப்பன் பண்ண உடனே கேஸ் வந்து நம்மளுக்கு வெளியில வருது. எந்த இடத்துலலாம் அந்த ஃபோம்ஸ் அந்த நுரை மாதிரி வருதோ அந்த இடம்லாம் இந்த CO2 கேஸ் வந்து அவங்க உள்ளார வந்து வச்சிருந்துருப்பாங்க. அந்த லேஸ் பேக்கெட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புஷ்ஷுன்னு இருக்கும். ஆனால் உள்ளார கண்டென்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கும். ஆனால் வந்து புஷ்ஷுன்னு இருக்க மாதிரி இருக்கும். ரீசன் வந்து அது எல்லாமே இந்த கேஸை வந்து உள்ளார வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா? அது வந்து பார்க்க அப்படி தெரியணும் அப்படின்றதுக்காக. ஸோ இதான் வந்து CO2வோட யூசஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சிலிக்கான் டெட்ராக்ளோரைடு. இப்போ இந்த சிலிக்கான் டெட்ராக்ளோரைடோட ஃபார்முலா வந்து SiCl4. இப்போ இந்த சிலிக்கான் டெட்ராக்ளோரைடு நம்ம எப்படி வந்து தயாரிக்கிறது இதுலேயும் அப்படிதான். தயாரிப்பு அதோட பண்பு இதோட பயன்கள். ஸோ தயாரிக்கிறது எப்படி தயாரிக்கிறோம்? நம்ம சிலிக்கன் டை ஆக்சைடு இருக்கு இல்லையா? ஸோ அதை எடுத்து கார்பன் ப்ளஸ் குளோரினோட நம்ம வினைப்படுத்தும் போது நம்மளுக்கு இந்த சிலிக்கான் டெட்ராக்ளோரைடு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ப்ளஸ் அதோட கார்பன் மோனாக்சைடும் லிபரேட் ஆகி வெளியில வருது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிலிக்காவோட வெறும் சிலிக்காவோட நம்ம வந்து HCl போடும்போது எவ்வளோ கெல்வின் 600 கெல்வினுக்கு வந்து நம்ம டெம்பரேச்சரை கொடுத்து ஹீட் பண்ணும்போது இந்த சிலிக்கான் டெட்ராக்ளோரைட் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? சிலிக்கான் குளோரைட் நம்மளுக்கு அந்த சிலிக்கான் டெட்ராக்ளோரைட் வரணும் அப்படின்னா SI வேணும் ப்ளஸ் குளோரின் வேணும். அது குளோரின் கேஸ் வெறும் குளோரின் கேஸாகவும் இருக்கலாம் ஒரு சல்ஃபியூரிக் சாரி ஹைட்ரோக்ளோரிக் கேஸாகவும் இருக்கலாம். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடாகவும் இருக்கலாம். அதோட நம்ம ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட பண்பு. இதுவும் அதே மாதிரி தான். நிறம் இல்லாமல் இருக்கும். புகையக்கூடிய திரவமாக இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறமா இதோட உறைநிலை பார்த்தா அப்படின்னா -70°C இருக்கும். அதுக்கப்புறமா இந்த சிலிக்கான் டெட்ராக்ளோரைடை வந்து நம்ம நீரோட நம்ம வந்து வினைப்படுத்தும் போது அது வந்து நம்மளுக்கு வந்து எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த SiO2வா ஓகேவா? நம்மளோட சிலிக்கன் டை ஆக்சைடு ஆகும். ப்ளஸ் அதில் இருக்கக்கூடிய ஆசிட் தனியாக ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் தனியாகவும் வெளியில வந்து வெளியேறுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிலிக்கா டெட்ராக்ளோரைடை வந்து ஈத்தர் முன்னிலையில போட்டு நம்ம நீரார் பகுக்கும் போது நம்மளுக்கு பெர்க்ளோரோசிலோன்கள் அப்படின்ற ஒரு பொருள் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இந்த பெர்க்ளோரோசிலைன்ஸ் இருக்கு பார்த்தியா? இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது நம்ம பின்னாடி வந்து யூஸ் பண்ணுவோம். இதோட இது என்ன அப்படின்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் ஆல்கஹாலை வச்சு பகுக்கக்கூடியது. ஆல்கஹாலை வச்சு நம்ம எப்படி பகுக்கிறோம்? என்ன ஆல்கஹால் எடுத்திருக்கோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ இந்த சிலிக்கான் டெட்ராக்ளோரைடை நம்ம வந்து ஏதாவது ஒரு ஆல்கஹால் அது எத்தனாலாக இருக்கலாம், என்ன ஆல்கஹால் வேணாலும் இருக்கலாம். பட் சூட்டபிளான ஆல்கஹாலாக இருக்கணும். ஏன்னா அந்த OH வந்து அந்த குளோரின் இருக்கு இல்லையா? அந்த குளோரின் வந்து ரீப்ளேஸ் ஆகிட்டு அதுக்கு பதிலாக வேற ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் வந்து ஏதாவது உள்ளார போய் உட்காரும். அப்போ அவங்க யாரு அப்படின்னாக்கா இந்த OHOR தான் அந்த ஃபங்க்ஷனல் குரூப். அதாவது யார் போய் உள்ளார போனால் அந்த ஆக்ஷனை வந்து நடத்துவாங்க அப்படின்னா அந்த ஆட்களை வந்து நம்ம வந்து உள்ளார போடுறோம். ஸோ இந்த மாதிரி போடுறதுக்கு உண்டான அந்த வினைக்கு பேர் கருக்கவர் பதிலீடு வினை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்னன்னா நெகட்டிவ் சைனு பாசிட்டிவ் சைன் தான் அப்ரோச் பண்ணி
அதை என்ன பண்ணுதுன்னா நெகட்டிவ் சைன் வெளில போயிட்டு அந்த நெகட்டிவ் சைனுக்கு வேறு ஒரு ஆள் யார் இருக்காங்களோ ஆக்டிவா அவங்கள உள்ளார கொண்டு வந்து உட்கார வைக்கும். அதுதான் அந்த வினையோட எக்ஸ்பான்ஷன். ஸோ இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இந்த சிலிக்கா டெட்ராக்ளோரைடை வந்து நம்ம எத்தனாலோட நம்ம ட்ரீட் பண்ணும்போது டெட்ரா ஈத்தாக்சிசிலைன் அப்படின்ற ஒரு சிலிசிக் எஸ்டர் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? எஸ்டர்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், அதாவது SiO(C2H5) திரும்பியும் ஓ நடுவில் வந்துட்டு திரும்பவும் நம்மளுக்கு காம்பவுண்ட் வந்ததுன்னா அதை வந்து எஸ்டர் ஃபார்ம் சொல்லுவோம். ஸோ அதோட ஹைட்ரோக்ளோரிக் அமிலமும் நம்மளுக்கு வந்து வெளியேறுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதே இதோட நம்ம வந்து அமோனியாவை போட்டு இந்த ஈத்தர் முன்னிலையில் நம்ம வந்து 330 கெல்வின் வெப்பநிலை கொடுக்குறப்ப நம்மளுக்கு வந்து குளோரோசிலைன் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ இதோட யூசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சிலிக்கா டெட்ராக்ளோரைட் வந்து குறை கடத்தியாக நம்ம இதுலலாம் வந்து கரண்ட்ல வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிலிக்கா ஜெல் தயாரிப்பாங்க தெரியுமா? நம்மளோட இந்த இதில் வந்து பொருட்களை வந்து பிரிக்கிறதுக்கு நம்ம பகுதி பொருட்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து பிரிக்கிறதுக்கு அது ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட தாவரத்துங்கள்லையோ அல்லது நம்மளுடைய உடல்ல இருக்கிற இரத்த பொருட்கள் இது மாதிரி இருக்கக்கூடிய அந்த பொருட்கள்ல இருந்து அதோட பகுதிகளை வந்து பிரிக்கிறதுக்கு இந்த சிலிக்கா ஜெல்லை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த சிலிக்கா ஜெல்க்கு அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா தீங்கான ஒட்டக்கூடிய அந்த பொருளை தான் சிலிசிக் எஸ்டர். இப்போ ஏதாவது இதெல்லாம் ஏதாச்சுன்னா இந்த ஃபெவிக்விக் வந்துட்டு போடுறாங்க பார்த்தியா, ஸோ அந்த மாதிரி அந்த இது வந்து தயாரிக்கிறதுக்கு பயன்படுது. அதுக்கப்புறமா ஆக்சிலரேட் அந்த ஒரு ரியாக்ஷனை வந்து தூண்டுறதுக்கு முன்னோக்கி செல்றதுக்கு இந்த சிலிக்கான் டெட்ராக்ளோரைட் வந்து யூஸ் ஆகுது. ஓகேவாமா? ஸோ இது இந்த சிலிக்கான் டெட்ராக்ளோரைடோட யூசேஜ். அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட சிலிக்கோன்கள். சிலிக்கோன்கள் அப்படின்னாலே சிலிக்கோன் அல்லது பாலி சிலிக்கோன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சிலிக்கோன் அல்லது பாலி சிலிக்கோன். இது வந்து கரிம சிலிக்கோனோட பலப்படினாலே உங்களுக்கு தெரியும், அது வந்து பாலிமர் அப்படிதான் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா இந்த R2SiO அப்படின்றத இந்த சிலிக்கோனோட ஃபார்முலா. ஓகேவா? மூலக்கூறு வாய்ப்பாடு. இப்போ இந்த இடத்துல என்ன ஏன் வந்து சிலிக்கோன் பெயர் வந்ததுன்னா லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா CO அதாவது R2CO பதிலாக SiO அப்படின்னு இருக்கு. அப்ப அது எந்த வடிவத்துல இருக்குன்னா CO நம்ம நார்மலா என்னன்னு சொல்லுவோம், கீட்டோன் இல்லையா? வினைச்செயல் தொகுதி என்னது? கீட்டோன் வந்து அந்த இடத்துல இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல கீட்டோன் இருக்கிறதுனால நேர்கோட்டு பலப்படி அல்லது குறுக்கு பலப்படி வினைகள் வந்து இதுக்குள்ளார வந்து நடக்கலாம். ஓகேவா? ஸோ கீட்டோன் சவுண்ட் இருக்கிறதுனால இது சிலிக்கோன் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த 2 பலப்படிகள் இருக்கு பாலிமர் ரியாக்ஷன். ஒன்று நேர்கோட்டு விதம், இன்னொன்று குறுக்கு பலப்படி விதம். ஓகேவா? இப்போ இதை வந்து எப்படி தயாரிக்கிறது அப்படின்னா இந்த தயாரிப்பு முறையை பார்த்தீங்கன்னா இந்த R2SiCl2 இருக்கு பத்தியா, டை அல்கைல், அதாவது இந்த ஆரை வந்து நம்ம அல்கைல் குரூப் போடலாம் அதுக்கு பதிலாக. அடுத்தது AR அப்படின்னா அரைல் தொகுதியை வந்து உள்ளார வந்து போடலாம். ஸோ இவங்களை போட்டு நம்ம நீர் மூலமா 570 கெல்வின் வெப்பநிலைக்கு ஹிட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த அந்த RCl அல்லது இந்த அரைல் குளோரைடோ அல்லது அல்கைல் குளோரைடோ நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது மூலமா நம்ம யாரை தயாரிச்சு கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சிலிக்கோன்களை தர முடியும். கீழே உள்ள அந்த தயாரிப்பு முறைகளை பாருங்க, கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் அந்த மேலே உள்ள இந்த கீழே உள்ள அந்த வினைகளை தான் மேலே ஷார்ட் ஃபார்ம்ல எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம நீர் முன்னிலையில் அந்த HCl முன்னிலையில் போடும்போது நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 குளோரின் இருக்கு. உங்களுக்கே தெரியுதா? SI மேலே 2 ஆறு, மேலே ஒரு ஆர் கீழே ஒரு ஆர் இருக்கு. இந்த பக்கம் ரைட்ல ஒரு Cl லெஃப்ட்ல ஒரு Cl இருக்கு. ஸோ இந்த 2 Cl ரீப்ளேஸ் ஆகி நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து OH குரூப் வந்து உள்ளார உட்காந்துருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இதை வந்து நம்ம திரும்பியும் பலப்படினா என்னது, அந்த வந்த ப்ராடக்டோட திரும்பியும் அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து சேருது. அப்போ இன்னொரு இது சேரும்போது அப்படியே அந்த இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். அந்த OH பாண்ட் இருக்குல்ல, அந்த ஹைட்ரஜன் பாண்ட் உடஞ்சிட்டு அந்த ஓவோட அப்படியே அடுத்த சிலிக்கோன் வந்து ஜாயிண்ட் ஆயிடும். அப்போ உனக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைச்சிடும். திரும்பவும் நம்ம ஹிட் பண்ணுறோம் ஒரு தொகுதியை போட்டு அப்படின்றப்ப அது அதோட சேர்ந்து அதில் இருக்கக்கூடிய நீர் மூலக்கூறு வெளியில போயிடும். அதாவது H2வும் பக்கத்தில் இருக்க அந்த ஓவும் வெளில போயிட்டு ஜாயிண்ட் ஆகி இது மாதிரி நம்மளுக்கு ஒரு லென்த்தியா ஒரு ரப்பர் மாதிரி பலப்படின ஒரு ரப்பர் பாண்டி ஒரு எலாஸ்டிக் இருக்கக்கூடிய ஒரு சேர்மம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதான் வந்து சிலிக்கோனோட ப்ரிப்பரேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சிலிக்கோனோட வகைகள் வந்து நம்ம பார்க்கலாம். வகைகள்னாலே
நேர்கோட்டு சிலிக்கோன், வளைய சிலிக்கோன், குறுக்கு பிணைப்பு சிலிக்கோன் அப்படின்னு சொல்றோம். இதுல நேர்கோட்டு சிலிக்கோன்னா நம்ம முன்ன பார்த்த மாதிரியே தான், டைஅல்கைலா இருக்கலாம் அல்லது அரைல் குரூப்பா இருக்கலாம். இதுங்களை வந்து நம்ம நீர் மூலமா குறுக்கு வினையில வந்து நம்ம பண்ணும்போது ரப்பர், சிலிக்கோன் ரப்பரு, சிலிக்கோன் பிசின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் ஒட்டக்கூடிய, இப்படி இழுத்தோம்னா இழுகுது, இப்படி இழுத்தா நம்மள ஒட்டுற மாதிரி வருதுல்ல. ஸோ அந்த மாதிரி இழுக்கிற மாதிரி வந்துட்டாலே அப்போ அந்த இடத்துல என்ன ஆகணும், அந்த காம்பவுண்ட் வந்து இலாபரேட் ஆகுதுன்றப்பயே இது மாதிரி தான் தனித்தனியாக அப்படியே சேர்ந்து ரொம்ப லென்த்தி செயினாக இருக்கும். அதுக்கு தான் பலபடின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வளைய சிலிக்கோன்றதும் அதே மாதிரி தான், வாட்டரை போடும்போது வெறும் ஆல்காயில் மட்டும் இருக்கும். அடுத்தது குறுக்கு பிணைப்பும் அதே மாதிரி தான், நீரார் பகும்போது வெறும் 6SiCl3 மட்டும் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் குறுக்கு பிணைப்பு, வளைய, நேர்கோட்டு இதுக்கு உண்டான டிஃப்ரென்சஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட பண்புகள். இப்போ இந்த சிலிக்கோனோட பண்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து பலபடித்தன்மை. நம்ம முன்னாடியே சொல்லியாச்சு, இது வந்து எப்படி இருக்கும், ரப்பர் ஆயிலாக வந்து இருக்கும். ஏன்னா அதில் வந்து ரப்பர் ஆயிலுன்னும் போது அதெல்லாம் என்ன பண்ணும், நீர் வெறுக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். ஸோ நீர் வெறுக்கக்கூடிய தன்மையாக இருக்கிறதுனால அதில் வந்து என்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னா ஆல்கேன் இருக்குது. ஓகேவா? அந்த OHன்னு சொல்லி வந்தது பற்றியா, அது வந்து அல்கேன் கண்டென்ட் வந்து இருக்குது. ஸோ அந்த அல்கேன் இருக்கிறதுனால அது வந்து நீர் வெறுக்கக்கூடிய தன்மையாக இருக்குது. அதுக்கப்புறமா இந்த ரப்பர்லாம் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்னா மின் கடத்தா பொருளில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த ஆயிலில் இருக்கக்கூடிய அந்த லாங் செயின் அதில் என்ன ஆகுதுன்னா, குளிர்காலத்தில் வந்து ஜெனரலாக பார்த்தோம்னா நம்ம எண்ணெயெல்லாம் பார்த்தோம்னா குளிர்காலத்தில் வந்து கெட்டியாயிடும் இல்லையா, தேங்காய் எண்ணெயெல்லாம் பார்த்தீங்கன்னா பனிக்கு குளிருக்கெல்லாம் கெட்டியாக போயிடும். வெயில் காலத்துக்கு தான் லிக்விடாக இருக்கும். ஆனால் இது வந்து குளிர்காலத்துலேயும் எப்படி இருக்கும்னா கெட்டியாக ஆகாது. ஓகேவா? அதுதான் இன்ட்டு பண்ணியிருக்கேன். அடுத்தது இதோட டெம்பரேச்சரில் வந்து எந்த ஒரு மாற்றமுமே இருக்காது. இதான் இதோட பண்புகள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட பயன்கள். உங்களுக்கே தெரியும், ஒரு ஆயிலோ ஒரு ரப்பரோ வச்சுக்கோ, அதோட யூசஸ் என்னன்னு தெரியும். உயவு பொருளாக பயன்படுத்துது, வேக்யூம் பம்பாக யூஸ் பண்ணுறாங்க, ஆயில் டேங்க்ல யூஸ் பண்ணுறாங்க, நீர் இருக்கும் ஆடையில் யூஸ் பண்ணுறாங்க, மின் மோட்டாரு, மின்காப்பு, அதுக்கப்புறம் பெயிண்ட்டு, இனாமலு, ரப்பர் இது மாதிரியான தயாரிப்புகளில் பயன்படுத்துகிறாங்க. இதுதான் சிலிக்கோனோட பயன்கள். அடுத்தது சிலிக்கேட்டுகள். இதை கொஞ்சம் இந்த இடத்துல தனித்தனியாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதை கொஞ்சம் நல்லா வந்து கவனிங்க. ஓகேவா? ஸோ சிலிக்கேட்டுகள் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த சிலிக்கேட்டோட ஃபார்ம்ல வந்து SiO4. ஸோ இந்த SiO4ஓட அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த சிலிக்கேட்ல பார்த்தீங்க அப்படின்னா இதோட வடிவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான்முகி வடிவமாக இருக்குது. ஓகேவா? இப்போ இது வந்து நம்மளோட புவியில் பார்த்தோம்னா 95% வந்து நம்மளுக்கு கிடைக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து யார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, கண்ணாடி மற்றும் பீங்கான் தயாரிப்பாங்க இல்லையா, அந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் வந்து இந்த சிலிக்கேட் யூஸ் பண்ணக்கூடிய இந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த சிலிக்கேட்டை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த சிலிக்கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 8 வகையான சிலிக்கேட் வந்து இருக்குது. எந்தெந்த வடிவத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ இங்கே பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீசோ, அதாவது ஆர்த்தோன்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா மீசோன்னு சொல்லலாம். ஓகேவா? இது எப்படி இருக்குன்னா, ஜஸ்ட் அந்த நான்முகி வடிவத்தில் ஒரே ஒரு ஆக்சிஜன், அதாவது ஒரே ஒரு எலமெண்ட், அந்த ஒரே ஒரு ஆக்சிஜன் மட்டும் அடுத்த அந்த SiO4 தானே, அந்த ஒரே ஒரு ஓ மட்டும் என்ன பண்ணுன்னா அடுத்த இதோட கனெக்ட் ஆகிருக்கும். அதுதான் வந்து ஆர்த்தோ. ஓகேவா? இதோட அந்த ஆர்த்தோவோட டயக்ராம் கீழே இருக்கு. நான் ஒவ்வொன்றும் இங்கே சொல்லிட்டு டயக்ராம் காட்டுறேன், நீங்கள் அதை வந்து கம்பேர் பண்ணி பாருங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆர்த்தோ சிலிக்கேட்டுகளின் வடிவம் தெரியுதா? சாரி, அதாவது இந்த நான்முகி வடிவம் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? கனெக்டிங் இருக்காது, அந்த நான்முகி வடிவம் மட்டும் இருக்கும். அது மட்டும் வந்து தனியா அப்படி வந்து இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஆர்த்தோ. ஆர்த்தோ வந்து சிங்கிள். ஆர்த்தோ வந்து சிங்கிள். அடுத்தது பார்த்தீங்கன்னா பைரோ சிலிக்கேட் அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் ஜாயினிங். அதாவது இந்த ஆர்த்தோ இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆர்த்தோ 2 ஆர்த்தோவை ஒரே ஒரு பால் மூலமாக கனெக்ட் பண்ண அப்படி இருக்கணும், அதுதான் வந்து பைரோ சிலிக்கேட். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சங்கிலி அல்லது வளைய சிலிக்கேட் அப்படின்னு சொல்கிறோம். சாரி, சங்கிலி சிலிக்கேட்னா ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு ஆக்சிஜன் இருக்கும், அதோட இன்னொரு இது பைண்ட் ஆயிருக்கும், திரும்பி அதோட ஆக்சிஜனோட இன்னொரு இது பைண்ட் ஆயிருக்கும், திரும்பி அதோட ஆக்சிஜனோட இன்னொரு இது வந்து பைண்ட் ஆயிருக்கும். உங்களுக்கு அந்த படம் இருக்கு பாருங்க, சங்கிலி சிலிக்கேட்டோட வடிவம் பார்க்க செயின் மாதிரியே இருக்கும், அதான் சங்கிலி சிலிக்கேட் வடிவம். அடுத்தது வளைய சிலிக்கேட்டுகளோட வடிவம். வளைய சிலிக்கேட்னா எப்படி இருக்குன்னா,
இந்த சங்கிலி இருக்கிறது வந்து சங்கிலி மாதிரி போகும். வளைய சிலிக்கோட்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த 2 ஆக்ஸிஜன் வந்து பைண்ட் ஆகி ஒரு ஸ்டார் மாதிரி நம்மளுக்கு வந்து தெரியும். அதுதான் வளைய சிலிக்கேட்டோட வடிவம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரெட்டை சங்கிலி சிலிக்கேட்டோட வடிவம் அப்படின்னு பார்த்தோம்னா, 2 ஸ்டாரை வந்து அட்டாச் பண்ணி வச்சோம்னா எப்படி இருக்குமோ, அதான் வந்து ரெட்டை சங்கிலி சிலிக்கேட்டோட வடிவம். அல்லது தாள் அல்லது பைலோ சிலிக்கேட்டோட வடிவம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு ஷீட்டு எப்படி இருக்குன்னா, ஒரு லேயர் முடிச்சுட்டு மேலே ஒரு லேயர் வச்சா எப்படி இருக்கும், அதே மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா, நம்மளுக்கு இந்த இது லட்டு அல்லது ஏதாவது பழக்கடையிலலாம் அடுக்கி வச்சுருப்பாங்க பாருங்க, ஆப்பிள்ஸ் எல்லாம். ஸோ இப்போ கீழே ஒரு லேயர் இருக்கும், அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு பழம் இருக்கும், ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒன்று. ஸோ அந்த ஒரு அதுதான் தாள் அல்லது ஒரு பைலோசிலிகேட், அதாவது ஒரு லேயர் ஃபார்மில் வைக்கிறது. ஸோ அது அந்த மாதிரி வடிவத்தில் இந்த ஸ்டார் மாதிரியே வந்து செட் ஆகி இருக்கும். அது வந்து தாள் அல்லது பைலோசிலிகேட்டோட வடிவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் 8 இதோட அதோட டைப்ஸ். ஓகேவா? இது இல்லாம ஐனோசிலிகேட் இருக்கு. அதுக்கப்புறமா 3D சிலிகேட். ஓகேவா? 3D சிலிகேட்னு வரப்ப அது வந்து முப்பரிமாண இதுல வந்து யூஸ் பண்ணுவாங்க, இந்த 3D சிலிகேட்ஸை. ஓகேவா? அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஆர்த்தோ பார்த்துட்டோம், பைரோ பார்த்துட்டோம், வளையோ பார்த்துட்டோம், ஐனோசிலிகேட்டுன்னு சொல்கிறதையும் பார்த்தாச்சு. அடுத்தது ஆக்சுவலாக அதோட முன்னோரு பேரை வச்சு தான் நம்மளுக்கு வந்து வந்திருக்கும். 3D சிலிகேட்டு, சங்கிலி சிலிகேட்டு, ரெட்டை சங்கிலி பார்த்தாச்சு, பைலோ இல்லை தாள் சிலிகேட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஜியோலைட்டுகள். ஜியோலைட்டை பற்றி குறிப்பெழுதுன்னு சொல்லி அடுத்த இம்பார்ட்டன்ட் கேட்பாங்க. ஸோ ஜியோலைட் அப்படின்னு பார்த்தோம்னா, அலுமினியமும் சிலிக்கா இருக்கு பார்த்தியா, அதோட ஆக்சிஜன் சேர்ந்த ஒரு 3D முப்பரிமாண ஒரு திடப்பொருள் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜியோலைட்டுகள் அப்படின்றது. இந்த ஜியோலைட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இதில் குட்டி குட்டி ஓட்டையெல்லாம் இருக்கும். ஸோ இந்த ஓட்டைகள் வழியாக தான் தண்ணி உள்ளார போகவும் வெளியில் வரவும் இருக்கும். பட் இந்த ஓட்டை எல்லாமே எப்படி இருக்குன்னா, ஈவனாக இருக்கும். அதோட போர்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும், துளைகள் வந்து நுண்துளைகள் எல்லாமே ஈவனாக இருக்கும். ஸோ அதனால உள்ளார போயிட்டு வரத்துக்கு ப்ராப்பராக நடக்கும் அந்த செயல். இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, நம்ம இதோட மேலும் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நீர் ஏறிய சோடியம் அல்லது அலுமினியம் சிலிக்கேட்டுகளை வந்து இந்த இடத்துல ஜியோலைட்ல வந்து பயன்படுத்துறாங்க. இதுல வந்து என்ன ஆகுதுன்னா, நீரையும் சோடியத்தையும் அப்படியே வச்சுக்கிறாங்க. ஓகேவா? நீரும் சோடியமும் அப்படியே ஸ்டேபிளா இருக்கும். அதை தவிர்த்து நீர் யார் வந்து ஆக்டிங்ல இருக்கா அப்படின்னா, சிலிக்காவையும் அலுமினியத்தையும் தான் ஆக்டிங்ல வைக்கிறாங்க. ஸோ இது ரெண்டும் எப்படி இருக்குன்னா, நான்முகி வடிவத்துல வந்து ஒரு களிமண் மாதிரி ஒரு பொருள்ல வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஸோ இது பார்க்க எப்படி இருக்குன்னா, முப்பரிமாண இதில் பார்த்தீங்கன்னா தேன்கூடு இருக்கு இல்லையா, ஸோ அந்த தேன்கூடு மாதிரி அதோட 3D அந்த முப்பரிமாண வடிவம் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா? அதுக்கப்புறமா இதோட பயன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நீரை வந்து நிரந்தரமாக கடினத்தன்மையாக நீக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீரை நிரந்தரமாக கடினத்தன்மை நீக்குதல்னா என்ன, கடல் உப்பு தண்ணியை நல்ல தண்ணியை மாற்றுறதுக்குலாம் நம்ம வந்து இந்த இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதோட கடினத்தன்மை இருக்கிறதுனால தான் அந்த நீர் வந்து எப்படி இருக்குது, உப்பு தண்ணியாக இருக்குது. அதே வந்து மென்மைத்தன்மை அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், நல்ல தண்ணியாக ஆகிடும். ஸோ இது வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னென்னா ஜியோலைட்டுக்கு. இப்போது நம்ம வந்து நிறைய வந்து பார்த்துருப்போம், இந்த ஐனோசிலிகேட்டு இந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் இதில் ஒன்று தான் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட அந்த ஆஸ்பெட்டோஸ் ஷீட்டு. அந்த ஆஸ்பெட்டோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதுல இருந்து வரக்கூடிய அந்த அந்த என்ன சொல்ற அந்த கேஸஸ் வந்து அதில் பட்டு நம்மளுக்கு அது உள்ளார நம்ம சுவாசிக்கிறப்ப என்ன ஆகும்னா, நம்மளுக்கு நிறைய புற்றுநோய்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஓகேவா? ஸோ அதனால தான் ஆஸ்பெட்டாஸ்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இதான் வந்து சிலிக்கேட்டோட லாஸ்ட்டு. ஸோ சிலிக்கேட்டோட பயன் பார்த்தாச்சு. இது வந்து அதோட படம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இப்போ இங்கே வந்து என்னென்ன பார்த்துருப்போம், அந்த இப்போ 14வது தொகுதி தனிமம் வந்து பார்த்துருக்கோம். 14வது தொகுதியில் வரிசையாக ஒன்றா கார்பன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம். இன்னைக்கு பார்த்தது ஃபுல்லாக சிலிக்கானோட பேஸ் பார்த்தோம். ப்ளஸ் நம்ம பார்த்தது அது ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அண்ட் கார்பன் மோனாக்சைடு. ஓகேவா? தேங்க்யூ. இப்போ என்னென்ன பார்த்துருக்கோன்னு தெரியுதா? இதோட இந்த பி தொகுதி ஃபர்ஸ்ட் தொகுதி, அதாவது ஃபர்ஸ்ட் தொகுதி மீன்ஸ் இந்த இது வந்து 2 சாப்டராக உங்களுக்கு பிரிச்சிருக்காங்கன்னு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து முடிஞ்சிருக்கு. அதாவது 13 அண்ட் 14ஓட அந்த தொகுதி தனிமம் மட்டும் நம்மளுக்கு வந்து வைண்ட் அப் பண்ணுறோம் இதோட. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்த பார்ட் அடுத்த யூனிட்டுக்கு நம்ம வந்து போகிறோம். ஸோ தேங்க்யூ. நீங்கள் வந்து தயவுசெய்து போடுறத வந்து பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.